எல்லோருக்கும் வணக்கம். பருவத்தே பயிர் செய் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி யாராவது தன்னுடைய 22 வயதிலிருந்தே இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது முதலீடு செய்ய தொடங்கினாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வாழ்க்கை அப்படியே அமோகமா இருக்கும். அவர்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை கண்கொள்ளா காட்சியா இருக்கும். காரு, பங்களா, தோட்டம் அப்படின்ட்டு மிகவும் அற்புதமா இருக்கக்கூடிய வாழ்க்கை அமையும். அதனால 23 வயசுல சம்பாதிக்க வர்றீங்கன்னா உங்களுடைய முதல் சேலரியே எதில் இருக்கணும்? இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகணும். முதல் சம்பளத்திலே போய் ஐபோனை வாங்கிட்டு கடன்காரன் ஆயிடக்கூடாது. அதனால எவ்வளவுக்கு எவ்வளோ 23 வயசுலயே 50,000 1 லட்சம் சம்பளம் கிடைக்குதுன்னா அவங்க வாழ்க்கையே சொர்க்கம் தான். எப்ப கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு பணத்தை சேமிச்சா. அதே மாதிரி நீங்க செய்யற முதலீடு ஒரு நாள் கூத்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து திரும்ப நீங்க முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். 23 வயசுல வேலைக்கு போனீங்க, அப்பாடா முதல் சம்பளத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு மறந்துடக்கூடாது. தொடர்ந்து நீங்க எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் போனஸ் கிடைக்குதோ, எப்பெல்லாம் இன்கிரிமெண்ட் கிடைக்குதோ, அப்போ பெரிய பல்க் அமௌண்ட் கிடைக்கிறத நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எதுல வேணாலும் இருக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம், ஃபிக்ஸட் டேர்ம் டெபாசிட்ல இருக்கலாம், நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேற எந்த வகையான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் நம்மளுக்கு பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய கேரண்டி இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறது இன்னும் சால சிறந்தது. அப்படி முடியல, உங்களால லம்சமா போட முடியலனா மாசமான சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ரெகுலர்ல தொடர்ந்து நீங்க பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போடும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு பல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். பெனிஃபிட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு மிரட்டலான சம்பவமா இருக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் வேணாலும் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக பண்ணுங்கள், இல்லை உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் வழியாக பண்ணுங்கள், இல்லை பேங்க்கில் ஃபிக்ஸட் டைம் டெபாசிட் போடுங்க. எதை பண்ணாலும் நீங்கள் ஒரு லாங் டேர்மில் பண்ணணும். ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்ற மாதிரி லாங் டேர்மில் பண்ணணும். அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம டாடா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டை பார்க்குறோம். இந்த டாடா மியூச்சுவல் ஃபண்டில் நான் கிட்டத்தட்ட எப்போ இருந்து போட்டிருக்கேன், 2002 டேட்டா போட்டிருக்கேன். இந்த 2002 போட்ட டேட்டாவை நீங்கள் வெறும் 10,000 ரூபாய் கொண்டு நீங்கள் 2003 போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ அந்த பணம் 1,56,476 ரூபாய் இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, 10,000 ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபா நீங்க 2003 போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,64,000 ரூபாய், 15 லட்சத்துக்கு மேல வந்திருக்கு அந்த பணம். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய பணத்தை சம்பாரிச்சு கொடுக்கும். அதனால இளமையான வாலிப நண்பர்களே, நீங்க 23 வயசுல இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எஸ்ஐபியோ லம்சமோ பட் தொடர்ந்து ரெகுலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்ப லாங் டேர்ம் 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்க சின்ன வயசுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, வர்ற பணம் வர்ற லாபம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, அதனால உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதனால உங்களுடைய முதலீடு இன்னும் பல்கி பெருகுது. அதே மாதிரி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் நீங்க நினைச்ச மாதிரி செட்டிங்ல பண்ணை வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட், அதுவும் இல்லாமல் இயர்லி ரிட்டையர்மெண்ட்டாக கிடைக்கும். நீங்க போய் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆக வேண்டியது இல்லை, 45 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகலாம், அல்லது 40 வயசுல கூட ரிட்டையர்மெண்ட் ஆயிடலாம். நீங்க யாருடைய கையை ஏந்தி நிக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்துடும். உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸ் அப்போ உங்களுக்கு வயசாயிருக்கும்ல, இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருப்பாங்க. அந்த வயசுல நீங்க உங்க குழந்தைகளுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ தேடிட்டு கிடக்கணும். அந்த சமயத்தில் எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸ், அவங்க படிக்கிற வைக்கிற செலவு, அவங்க கல்யாணம் பண்ற செலவுன்னு எல்லாத்தையுமே நீங்க சும்மா மிக எளிமையா பண்ணிடலாம். அதனால நீங்க எபிலிட்டி, உங்களுடைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய வயசு தான் உங்களுக்கு. 23 வயசுல யாராவது இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னா இமிடியேட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. சம்பாதிக்க முடியாதவங்க 2000 3000 எஸ்ஐபி வழியா கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ஃபிக்ஸட் டைம் டெபாசிட்டா இருக்கலாம், அல்லது ரெக்கரிங் டெபாசிட்டா இருக்கலாம், அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கலாம். அதனால தயவு செய்து மிக ஆரம்பத்தில் உங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பல்வேறு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம்.